போகலான்னு கிளம்புன ஹீரோயின் வந்துட்டு திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, நான் அந்த பைனாகுலரில் என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு இது இப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கறதுக்கு சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா கார் வரும், இந்த பக்கம் பார்த்தா என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துட்ருப்பாரு. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்குன்னொன்னே, இந்த இடம் தாம்மா நான் வாழ்கிற இடமே, இதுதான் நான் பெட்டர் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோ கிட்ட க்ளோஸாக இருந்தோடனே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவங்க நகர்ந்துருவாங்க. என்னாச்சுன்னு, இல்லை எனக்கு அந்த பேய் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தேங்க்யூங்க, நீங்கள் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்வாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணணும், நான் எப்படி ப்ரெசிடென்ட்டுன்றதை நீ இக்னோர் பண்ணுறியோ அதே மாதிரி தானே. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு உங்களை மரியாதை குறைவாக நடத்தியிருக்கேன் அப்படின்வாங்க. ஹீரோ சொல்வார், இல்லை நீ பண்ணியிருக்க, நீ அப்படி என்ன நீ அதனால தான் என்ன ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் என் கையை பிடிச்சிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்கிற, நீ என்னை ஒரு ஷெல்டராக மட்டும் தானே பார்க்குற, ஒரு கான்க்ரீட் மாதிரி தானே பார்க்குறேன்னு நம்ம ஹீரோனை அது அப்படின்வாங்க. நம்ம ஹீரோ சொல்வார், சரி எப்படியோ அந்த மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குமோ தெரிலனோடனே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, சாரிங்க என்னுடைய சேஃப்டிக்காக நான் உங்கள் லைஃப்பில் தேவையில்லாமல் நுழைஞ்சிட்டேனோன்னு. இல்லை உன்னை வேலைக்கு சேர்க்கும் போதே எல்லாத்துக்கும் நான் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன் விடுன்னு. ஏதோ ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க போல இருக்குது சில்ட்ரன்ஸ்க்காக. சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டது, ஐயோ இவர் நம்ம ஒரு பீஸ் ஆஃப் கான்க்ரீட்டாக ட்ரீட் பண்ணுறோன்னு ஃபீல் ஆகிட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. என்னாச்சுன்னு அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.